ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி 2023 வருஷத்தில் ஐஎன்எம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டேஸ் போராட்டத்தை மழலையர் பள்ளியின் மேடை போராட்டம் என பிரிட்டிஷ் பத்திரிகைகள் கேலி செய்தனர். பிரிட்டிஷ் பத்திரிகைகள் எதை மழலையர் பள்ளியின் மேடை போராட்டம் அப்படின்னு கேலி செய்தாங்கன்னு பார்த்தோம்னா, தண்டி யாத்திரை தான் அப்படி கேலி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, தண்டி யாத்திரை தான் அப்படி கேலி பண்ணியிருக்காங்க. தண்டி யாத்திரை எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா 1930 மார்ச் 12 ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, மார்ச் 12 ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் 6 நம்ம காந்திஜி வந்து தண்டி கடற்கரையில் ஒரு குத்து உப்பள்ளி உப்பு சட்டத்தை மீறுவாங்க. ஓகேங்களா, ஓகே. இது நாடு தழுவிய அளவில் நடக்கும். இது தமிழ்நாட்டில் யார் இதை தலைமையேற்று செய்வாங்கன்னா நம்ம ராஜாஜி தலைமையேற்று கொண்டு போவாங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. டெல்லியில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் கூட்டத்தில் 14 அம்ச திட்டத்தை முன்னிலைப்படுத்தியவர் யார்? இதற்கு சரியான என்னதுன்னு பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா. இவர் தான் அந்த 14 அம்ச திட்டத்தை முன்னிலைப்படுத்தியிருப்பார். ஓகேங்களா, ஆனால் இதை காங்கிரஸ் ஏற்றுக்கிடும் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்காது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. இன்குலாப் ஜிந்தாபாத் என்கிற முழக்கம் எவ்வாறு புகழ் பெற்றது? இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கம் எவ்வாறு புகழ் பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங்கோட குரலால் தான் இது வந்து புகழ் பெற்றிருக்கும். ஓகேங்களா, பகத்சிங் தான் இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு என்ன அர்த்தம்னா புரட்சி ஓங்குக அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. 1929 மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வெடிக்க செய்தவர்கள் யார்? இதற்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பகத்சிங் மற்றும் பி.கே. தத், அதாவது படுகேஸ்வர் தத் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போனா 1929 ஏப்ரல் 8 அவங்க வந்து குண்டு வீசுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பகத்சிங்கை லாகூர் சதி வழக்கு அதனால தூக்கில் போவாங்க. லாகூர் சதி வழக்கு என்னன்னா இவர் வந்து லாலா லஜபதி ராயை கொன்னவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரை அவர் கொண்டு வரனா சாண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில அதிகாரியை கொண்டுருவார். உடனே அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இவரை லாகூர் கொலை வழக்கு அந்த இதில் அவர் வந்து உள்ள தூக்கி போட்டுருவாங்க. ஓகேங்களா, லாகூர் சதி வழக்கு அப்படிங்கிறதுல உள்ள தூக்கி போட்டுருவாங்க. உள்ள தூக்கி போட்டு இவருக்கு எப்போ தூக்கு தண்டனை கொடுப்பாங்கன்னா மார்ச் 23 1931 தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதில் நெக்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன்னா காந்திஜி இர்வின் காந்தி ஒப்பந்தம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 1931 மார்ச் மாதம் நடக்கும். அதில் வந்து என்ன நடக்கும்னா காந்தி வந்து பகத்சிங்க்கு இதாக கேட்கல அப்படின்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டு இருக்கும். எல்லாரும் காந்திஜியை கேள்வி கேட்பாங்க, நீங்கள் ஏன் பகத்சிங்கை வந்து விடுதலை பண்ணணும்னு கேட்கல அப்படின்னு. அவர் அஹிம்சை வழியில் போயிருந்தா நான் கண்டிப்பாக இது பண்ணியிருப்பேன், ஆனால் அவர் வந்து கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி காந்திஜி அதுக்கு இது பண்ணியிருப்பாங்க. அது ஒரு மனக்கசப்பாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே, அதுதாங்க இந்த இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கிபி 1917 ஆண்டு ராஜாராம் மோகன் ராய், ராதா காந்ததேவ் மற்றும் பலர் இணைந்து மகா பாடசாலை டேஸ் இடத்தில் நிறுவினர். எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி கண்டினியூஸாக ஷார்ட்ஸ் வேணும் நம்ம அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிளில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி எல்லா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர்